வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அதிகாரம் 13 அரண் வலியுறுத்தல் திருக்குறள் இருந்து நம்ம டாபிக் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தி நுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஃபர்ஸ்ட் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். அதனால அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சிறப்பீனும் செல்வம் ஈனும், சிறப்பும் தரும் செல்வமும் தரும். அறம் சிறப்பும் தரும் செல்வமும் தரும். அதனால அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அறத்தை நோங்கு ஆக்கமில்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு. மரத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தை நோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு. அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது இல்லை. அறநெறியை போற்றாமல் மரத்தலை காட்டிலும் கேடானது இல்லை. அது உயிருக்கு நன்மையாவது இல்லைன்னே அறத்தனோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது எதுவும் கிடையாது. அறநெறியை போற்றாமல் மரத்தலை காட்டிலும் கேடானது எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, ஒல்லும் வகையான் அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அதாவது நம்மால முடிந்த வகையில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயல்களை இறைவனாக சேர்ந்து கொண்டே இருக்கணும். அதாவது முடிந்த வகையில் எல்லாமும் முடியக்கூடிய வழிகள் எல்லாமும் நம்ம அறச்செயல்களை இறைவனமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் ஒல்லும் வகையான அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா, மனதுக்கண் மாசில நாதல் அனைதிறன் ஆகுல நீல பிற. ஒருவன் மனத்துக்கண் மாசில நாதல் அனைதிறன் ஆகுல நீல பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே, அவ்வளவுதான். மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மையுடையவை. அதாவது அறம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல குற்றம் இல்லாமல் இருந்தாவே அதுதான் அறம். மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் பாருங்க, அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இந்த நாளும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுங்கி வருவதே அறம். அதாவது இதுக்கெல்லாம் எந்த இடமும் தராம வர்றதுதான் அறம்னு சொல்றாங்க. அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். பாருங்க, இந்த 5 பார்க்கலாம். அறம் சிறப்பும் தரும் செல்வமும் தரும். அதனால அதனை உயர்வாக நினைக்கணும். அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உயிருக்கு நன்மை தருவது அறம் தான். அதே மாதிரி அறத்தை போற்றாமல் மறக்கும் போது அது துன்பமும் அதே தருவது அதுதான். ஓகேங்களா? மரத்தலை காட்டிலும் கேடானதும் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது, எப்ப பார்த்தாலும் எல்லா வகையிலும் சரி வழிகளிலும் சரி முடியக்கூடிய வழிகளிலும் அறம் செயல்களை இறைவனாமல் செய்து கொண்டுட்டே இருக்கணும். தேர்டு. ஃபோர்த்து பாருங்கன்னா, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் அறம், மற்றதெல்லாம் ஆரவாரத்தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, அழுக்காறுனா பொறாமை, அவ்வானா ஆசை, வெகுளினா சினம், இன்னா சொல்னா கடுஞ்சொல். இந்த நாளும் இடம் தராமல் வாழ்றது தான் அறம். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றான் துணை. பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு நாம் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து நிற்கும். அதாவது அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லாமல் செய்கிற டைமாக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கும் போது இறந்த பின் கூட அது அழியா புகழ தரும் அந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றான் துணை. அடுத்தது 7வது, அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது கிடையாது. அதாவது இந்த நூலை வச்சுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பல்லக்கை தூக்கி கொண்டு செல்பவனையும் அதுல பயணிக்கக்கூடிய பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கண்ட அளவுல நம்ம பையனை தெரிஞ்சுக்கலாம். 8th பாருங்க, வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்.
வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அஃதொருவன் வாழ்நாள் வழியறிக்குவன். அதாவது சாகர வரைக்கும் ஒருவன் அறம் செய்து தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வான். அதாவது சாகர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விடாம அறம் செஞ்சன்னா அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். அதாவது அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாக இது கருதப்படுறாங்க. ஓகேங்களா. 9th பார்த்தீங்கன்னா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும். நெறியில வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம்தான். அறத்தோடு பொருத்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவைதான். அதாவது அறவழியில அறவழியில வாழ்றது தான் பயன் தர ஒரு இன்பமாகும். மற்றது எல்லாமே இன்பம் இல்லாதவங்க தான் சொல்றாங்க. 10th பாருங்க, செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயிர்பாலதோறும் பழி. செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயிர்பாலதோறும் பழி. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாமே அறந்தான், அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செயலே. ஓகேங்களா. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, இந்த 5ல் பிறகு பார்த்துக்கலான்ட்டு நம்ம நாள் கடத்தாம அறம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுதான் அழியாத புகழா, இறந்த பின்னும் அவரோட அழியா புகழா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது அறத்தை செய்வதால் வரும் பயன் இதுதான் அப்படின்ட்டு நூலை வச்சு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பல்லக்கு தூக்கிட்டு போறோம்னா அதில் அமர்ந்து போறனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. 8வது வீழ்நாள் படாமை நன்றாட்டின். அதாவது வீழ்நாள், அதாவது ஒருவன் சாவர வரைக்கும் அறம் செஞ்சுக்கிட்டே இருந்தனா அவன் உடலோடு வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாக அது இருக்கு. ஓகேங்களா. 9th பார்த்தீங்கன்னா அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம். அறவழியில் வாழ்வதன் பயன் இன்பம்தான் தரும். அறத்தோடு பொருந்தாமல் வருகின்ற எல்லாமே இன்பம் இல்லாதவை, அது துன்பம்தான் தரும்னு சொல்றாங்க. 10th பார்த்தீங்கன்னா ஒருவர் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாமே அறம்தான், அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாமே பழி செயல்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம 13th அதிகாரமான அறம் வலியுறுத்தல் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.